கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் செய்வார், எனக்கு நீதி செய்வார், எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு காத்திருக்கீங்கல்ல. எங்கள் குடும்பத்தில் எனக்கு அநீதி இழைக்கிறாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல எனக்கு அநீதியாக எனக்கு தீமை செய்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது தெரிலன்னு கலங்குறீங்க. கர்த்தர் எனக்கு நீதி செய்வார் நீ காத்திருக்கிறீங்கள. அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவர் உங்களுக்கு கட்டாய நீதி செய்வார். ஒரு சகோதரி பாருங்களேன், அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் அவங்கள எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி, ஆனால் அவங்க கர்த்தர் எனக்கு வெட்கப்பட விட மாட்டார், என்னை இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, இவங்க மத்தியில் கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. எவ்வளோ காலம் தெரியுமா? 18 வருஷம். நீண்ட காலமாக இருக்குல்ல. ஆனால் அவங்க சோர்ந்து போகலை. என்ன கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். எவ்வளவு அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல கர்த்தர் என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் என்று சொல்லி 18 வருஷம் கழித்து அழகான ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த குழந்தையோடு நான் அவங்கள பார்த்தேன். அவங்க சந்தோஷமாக சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு நீதி செய்திருக்கிறார். எவ்வளோ என்னை பரிகாசம் பண்ணாங்களோ, எவ்வளோ என்னை கேவலமாக பேசினாங்களோ, அவங்க மத்தியில் நான் தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்திருக்கிறார். பார்த்தீங்களா பாக்கியவதி. நீங்கள் கூட கர்த்தருக்கு காத்திருக்கீங்களா? பொறுமையாக காத்திருங்க, கட்டாயம் உங்களுக்கு நீதி செய்வார், உங்களை வெட்கப்பட விட மாட்டார். விசுவாசத்தோடு சொல்கிறீங்களா? தகப்பனை, உமக்கு நான் காத்திருக்கிறேன், எனக்கு நீர் நீதி செய்வீர், என்னை வெட்கப்பட விட மாட்டீர். நான் விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.